நண்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, குழந்தை நல்லபடியாக வெளியே வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், குழந்தைக்காக கேரளா போயிட்டு சோட்டா நிற்கிற கோயிலில் போய் வேண்டிட்டு வந்துடுறேன். அது வேலை நீ பார்த்துக்கோ. கண்டுபிடிச்சிட்டான் போது. கடவுள் தூண்லேயே இருப்பார், துரும்புலேயே இருப்பார், நீ தானப்பா சொல்லுவ. இங்கே இருந்தே வேண்டு. நான் எந்த தூணடா தேடி போவேன் இப்போ இங்கே? ஐயோ, தூணே வருதே. குழந்தை ஒழுங்கா பாத்துக்கு தெரியல. உனக்கெல்லாம் எதுக்கட குடும்பம்? ஆம்பளை புள்ள கிடைக்கிறது வரண்டா. எங்க அப்பா பொம்பளை புள்ளன்றான். என் பேரனுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. பெத்தவங்களை ஏமாத்துறதுல அப்படி என்ன சுகம் உங்களுக்கு? ஏன்டா இப்படி பண்ணீங்க? அப்பா நாங்கள் வேணுன்னெல்லாம் நாங்கள் பண்ணலை. அது வாப்பா, நாமக்கல் போகிற நீங்களே போலையா? என்ன பண்ணுறாரு அவர்? மணி பார்த்தா நல்ல விஷயமே பண்ணுவார். இங்கே வாத்தங்க சொன்னேன்ல. என்னப்பா? குழந்தைய குளிக்க வைக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன்டா. குப்பரை போட்டு குண்டியை காமிச்சு என்ன ஏமாத்திருக்க. இதில் பொம்பளை பிள்ளை பண்ண வேண்டிய சிறப்பான பூஜை வேற ஆம்பளை பிள்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்படிலாம் நடக்குது என்னமோ தெரியல. ஆத்தா மகமாயி இன்னும் என்னென்ன நடக்க போதோ. ஆத்தாலாம் இது பண்ண மாட்டா, நீ தான் என்ன பைத்தியக்காரமா பண்ணுகிற. சும்மா நிறுத்துறா. அந்த காலத்தில் பெரியவங்க சும்மாவை சொல்லி வச்சாங்க, சம்பிரதாயம் சாஸ்திரம்னு. அதில் ஏதோ ஒரு கணக்கு இருக்குடா. ஆமாம் ஆமாம், அந்த காலத்துல சாஸ்திர சமுதாயத்தை பார்த்தா பொட்ட பிள்ளைங்க கல்வி போல சொன்னானுங்க. நீ ரொம்ப பேசுற. சுகப்பரிசில் பிறக்க வேண்டிய குழந்தைங்கள அந்த நேரம் இந்த நேரம் சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடி அடுத்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறீங்க. அதில் எத்தனை தாய்மார் செத்தாங்க. அப்பா, எனக்கு பெண் குழந்தை பிறந்தவொடனே அது உனக்கு ராசியான குழந்தை என்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டா. இதுக்கு முன்னாடி நீ பெத்த பிள்ளை தான். நான் என்னைக்காவது என்ன விசாரிச்சிருக்கியா? நீங்கள் மட்டும் என்னப்பா மாறிட்டீங்கன்னு நினச்சி தான் நாங்கள் இங்கே சந்தோஷமாக வந்தோம். ஆனால் அக்கா படுற வேதனையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்கள் இன்னும் மாறலன்னு. எங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்ததுனால தான் எங்களை கூப்பிட்டீங்க. நீங்கள் சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாப்பா. எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அக்கா நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது உங்கள் அக்கா அவனை கல்யாணம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுது. அவங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கல, எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தோன்னா அவங்களோட நான் வசதி ஆயிட்டேனா? இந்த மாதிரி நீ பிரிச்சு பிரிச்சு பார்க்கறதுனால தான் மாமா ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காரு. ஏப்பா, அவன் கரெக்டாக பண்ணாலே அப்படிதான் இருக்கும். அன்னைக்கு ஊர்ல இருந்து வரும்போது உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் தான் நினைச்சேன். உங்களை பார்த்தா எனக்கு பயம்பா. அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்லல. ஆண்டாண்டு காலமாக அறிவு இல்லாமல் வாழ்ந்துனுங்கிறாங்க. பொம்பளை புள்ள பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கறது, ஆம்பளை புள்ள பிறந்தா ராசின்றது. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. குழந்தைன்னு எது பிறந்தாலும் அது குழந்தையா பாருங்க. அது உங்க ஜாடியா இருக்கான்னு பாருங்க. அதை விட்டு ராசி ஜாதகம் நல்ல நேரம் நல்ல நேரம் சொல்லி நல்ல வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க.